வெளியே அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டபடியே உங்களது மொபைல் போனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென உங்களது மொபைல் திரையில் போன் மிகவும் சூடாகிவிட்டது. அதனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்ற செய்தி பளிச்சிடுகிறது. இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நண்பர்களோடு பேசுவீர்களா? காலார நடந்து உங்களது பகுதியை சுற்றி பார்ப்பீர்களா? மனிதர்களைப் போல மொபைல் போன்களுக்கு வேர்க்காது, அது நமக்கு நல்லது. ஆனால் போன்களுக்கு நல்லதல்ல. மின்னணு சாதனங்கள் ஏன் சூடாகின்றன? இதை எப்படி தடுப்பது? இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பொதுவாக அதிக வெப்பத்தில் நாம் வேகமாக வேலை செய்ய திணறுவது போலவேதான் மொபைல் போன்களுக்கு உள்ளே இருக்கும் ப்ராசஸர்களும். ப்ராசஸர் என்பது மொபைல் போன்களுக்கு உள்ளிருக்கும் ஒரு சிப். போனின் முக்கியமான செயல்பாடுகளை இதுதான் இயக்குகிறது. மின்னணு சாதனங்களின் இயங்க வைக்கும் உள்பாகங்கள் அவற்றின் செயல்பாட்டின் மூலமே வெப்பத்தை உண்டாக்குகின்றன என்கிறார் இங்கிலாந்தில் உள்ள லீட்ஸ் பெக்கெட் பல்கலைக்கழகத்தின் மின்னணு பொறியியல் பேராசிரியரான ராஸ் வியாட் மில்லிங்டன். இந்த சிப்புகள் சூடாகும் போது மேலும் சூடாவதை தடுக்கும் வகையில் மொபைல் இயங்கும் வேகத்தை குறைத்து விடுகிறது என்கிறார். மின்னணு சாதனங்கள் பொதுவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார் பேராசிரியை ராஸ். பேட்டரிகள் ஆற்றலை சேமித்து வைக்கின்றன. அவை குறிப்பிட்ட வெப்பநிலையில் வேலை செய்யுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை சூடாக சூடாக அவற்றின் வேலைப்பளு அதிகரிக்கிறது. இதனால் அவை அதிக ஆற்றலை செலவிடுகின்றன என்கிறார். இதனால் பேட்டரிகள் விரைவாக சார்ஜ் இழக்கின்றன. அவற்றை குளிர்விப்பதும் கடினமாகிறது. அதேபோல நாம் வெளியே சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது நமது மொபைல் திரைகளின் வெளிச்சத்தை கூட்டுகிறோம். இதுவும் பேட்டரிகளின் செயல்பாட்டை பாதிக்கலாம் என்கிறார். உங்களது மொபைல் போனின் திரை திடீரென மாறியிருக்கிறது என்றால் வெப்பம் ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக பழைய போன்களில் ஒரு சிறிய சேதம் இருந்தால் வெப்பம் அதனை பெரிதாக்கிவிடும் என்கிறார் ராஸ். அதேபோல நாம் மொபைல் திரைகளை பாதுகாக்க பயன்படுத்தும் டெம்பர்டு கிளாஸ் கவர்கள் உள்ளே அதிக வெப்பத்தை தேக்கி வைக்கின்றன என்கிறார் அவர். சரி, மொபைல் போன்களை சூடாகாமல் பாதுகாப்பது எப்படி? அதிகமாக சார்ஜ் போடாதீர்கள். சூடாக இருக்கும் போனை சார்ஜ் செய்தால் அது மேலும் வெப்பத்தை உண்டாக்கும். நேரடியாக வெயில்படும் இடங்களில் மொபைல் போன்களை வைக்காதீர்கள். குறிப்பாக கார்களில் அவற்றை வைத்துவிட்டு செல்லாதீர்கள். முடிந்த அளவுக்கு அவற்றை நிழலில் வையுங்கள். முடிந்தால் ஒரு ஃபேனுக்கு கீழே வையுங்கள். அப்படி வைக்கும்போது உள்ளேயும் வெளியேயும் அதை கவரிலிருந்து வெளியே எடுத்து வையுங்கள். அதேபோல அவ்வப்போது உங்களது போனில் தேவையற்ற செயலிகளை நிறுத்திவிடுங்கள். உதாரணமாக நீங்கள் GPS பயன்படுத்தவில்லை எனில், வேற ஏதாவது செயலியை பயன்படுத்தவில்லை எனில் அவற்றையெல்லாம் நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் குறைவான செயலிகளை பயன்படுத்தினால் குறைவான ஆற்றலை பயன்படுத்துகிறீர்கள். அதனால் உங்களது மொபைல் போன் குறைவான வெப்பத்தையே உண்டாக்கும் என்கிறார் ராஸ். மேலும் கூடுமான வரையில் லோ பவர் மோடை உபயோகிங்கள். எவ்வளவு குறைவான ஆற்றலை பயன்படுத்துகிறீர்களோ உங்களது மொபைல் அவ்வளவு நலமாக இருக்கும். உங்களது மொபைல் சூடாகி திணறிக் கொண்டிருக்கிறதென்றால் அதனை சில நிமிடங்கள் ஆஃப் செய்துவிட்டு அதன் வெப்பம் குறைந்ததும் ஆன் செய்யுங்கள். போன் மிகவும் சூடாகிவிட்டதெனில் அதனை ஃப்ரிட்ஜிலேயோ ஐஸ் கட்டிகளிலேயோ வைக்காதீர்கள். அது கண்டிப்பாக உதவாது. சட்டென மாறும் வெப்பநிலைகள் போன்களுக்கு மிகவும் ஆபத்தானது. ஐஸ் கட்டியிலிருந்து வரும் நீர் போனில் தேங்கும் அபாயமும் உள்ளது. போன்களுக்குள் அதிக வெப்பத்தை தடுக்கும் வழிமுறை உள்ளது. அதுவே அவை சேதமடைவதை தடுக்கும் என்கிறார் ராஸ்.